அவருடைய சித்தம் இல்லாம உன்னை எவனும் அசைக்கவே முடியாது. நீ அவருடைய கரத்தில் இருக்கிறார், அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறார். வாழ்க்கையில சில பாடுகள் வர்றதுதானா ஆண்டவருக்கு தெரியும். இந்த பாடுகள்லாம் உன்னை சரிக்கவே முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இந்த உபத்திரம் உன்னை சரிக்க முடியவே, ஒருவேளை பெரிய லாஸ், யாரையோ உங்க நேசிச்சவங்களே நீங்க இழந்திருக்கலாம், அதனால நீ சரிஞ்சு விழுந்துருவேன்னு சத்துரு நினைக்கலாம். ஆனா அவனுக்கு உண்பதாக நல்ல சிரிச்ச முகமா, ஒரு நாளும் நான் சரிந்து விட மாட்டேன்டா, கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்கப்பா. என் நம்பிக்கை வீண் போகவே. நல்ல கை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்பிக்கை வருகிறது? எத்தனை பேருக்கு விசுவாசம் வருது? நீ நினைச்சிட்ட சின்ன விஷயத்தை பார்த்து நீ சரிந்து போயிருவியோ, என் குடும்பம் சரிந்து போயிட்டோ, என் குடும்பம் உடைஞ்சு போயிட்டோ, என் குடும்பம் இல்லாம போக போகிறதோ, நெவர் நெவர். உன்னை அழைச்சவர் உன்னை அப்படியே விட்டுருவாரோ? நோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கைவிட மாட்டார். அவருக்கு உன்னை ஆசீர்வதிக்க தான் தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்.